அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்முடைய அகில உலக தமிழ் நண்பர்கள் சமூக இயக்கம், புகையிலை இல்லா சமுதாய இயக்கம், தமிழ் அமுது புலனக்குழுவின் மிகச்சிறப்பான வார இறுதி ஒன்று கூடலுக்கு இங்கே வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்திருக்கும் ஐஸ்வர்யா, அழகிய முகத்தோடு சின்ன குழந்தையாக மிகச் சிறந்த ஒரு ஆற்றல் படைத்த ஒரு செல்லம் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். பவானி என்று புதிய முகம் இங்கே இணைந்திருக்கிறார்கள். மற்றும் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கக்கூடிய அருளரசி, எங்களுடைய தமிழ் அமுது புலனக்குழுவின் நண்பர் கூட்டங்கள் சிந்துஜா, மற்றும் இதை நேரலையில் தமிழமுது தொலைக்காட்சி மற்றும் தமிழமுது முகநூல் வழியாக நேரலையில் கண்டு கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் தொப்புள் கொடி உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவாழ்த்தோடு இன்றைய நிகழ்வு சிறப்பாக நிகழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிகழ்வை துவங்குவோம். பச்சை மாமலை போல் மேனி கவளவாய் கமலச் செங்கன் அச்சுதாமரர் ஏரே ஆயதம் கொழுந்தே இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளா ஆனே. எல்லாம் வல்ல இறைக்கு முதல் தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திகழ் திலகமுமே அத்திலக வாசனை போ அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. என் பெற்றோரை பெரியோரை என்னை கல்வி சான்றோனாக்கிய அனைத்து ஆசான்களையும் வணங்கி வந்தாரை வரவேற்கும் தங்க தருணம் இது. அகில உலக தமிழ் நண்பர்கள் சமூக இயக்கம், புகையிலை இல்லா சமுதாய இயக்கம், தமிழ் அமுது புலனக்குழு, தமிழ் அமுது முகநூல் குழு, தமிழ் அமுது தொலைக்காட்சி என பல களங்களின் தலைவராக இருந்து மருத்துவ தொழிலை மாண்பமை தொழிலாக தன் கண்களாக கொண்டு உயிரென கொண்டு வாழ்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் மருத்துவர் ஐயா அவர்கள் ஓயாத சூரியனாய் வினையாற்றி வருகின்றார்கள். அந்த வகையில் 24 மணி நேரங்கள் போதாமல் மேலும் மேலும் மிகச்சிறந்த தொண்டினை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அகில உலக தமிழ் நண்பர்கள் சமூகத்தின் மூலம் தமிழ் அமுது புலனக்குழுவை அமைத்து அந்த குழுவை ஆகச்சிறந்த குழுவாக வலம் வர செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் அமுதாய் அழகு மொழியில் இதயத்தில் நிறுத்தி சொற்சுவை கூட்டி செந்தமிழ் தேனியாய் செறிவார்ந்த கருத்துக்களாய் தமிழ் நெஞ்சங்களில் சிகரத்தின் மேலிட்டு விளக்காய் உலர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சங்கங்கள் பலவும் அவரை பட்டு கம்பளம் விரித்து தங்களுடைய சங்கங்களில் அவர்கள் தேனிசை மொழியை கேட்க ஆவலாய் எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள். தன்னுடைய செயல் ஒவ்வொன்றும் அறமாக கொண்டு கொள்ளும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயலாம் செயலென தமிழுக்கும் அறம் வளர்த்து இடைவிடாமல் இயன்ற மட்டும் எல்லா இடங்களிலும் அறச்செயலை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழ் அன்னையின் தாழ்கின்ற நிலையினை காண ஒவ்வாமையால் ஒவ்வொரு நிகழ்வும் மிகச்சிறந்த நிகழ்வாக தமிழன்னைக்கு அணிகலன்கள் பூட்டி வருகிறார்கள். புகையிலையில்லா சமுதாய இயக்கம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை நிறுவி அந்த இயக்கத்தின் மூலம் சேவை தீயாக இந்த உலகம் புகையிலை இல்லாத ஒரு உலகமாக, அதனால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் இல்லாத ஒரு உலகமாக இருக்க வேண்டும் என்று அறச்செயலால் சேவைகள் புரிந்து தேவைகள் இருக்கும் இடங்களில் அந்த தேவைகளை நிறைவேற்றும் ஒரு மாமனிதராக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த வகையில் இந்த புலனக்குழு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும், அதன் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், நேர்மறை சிந்தனைகளால் நிறைந்ததால் ஒவ்வொரு நாளும் ஒரு களம் போல ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு சிறந்த நிகழ்வாக இறையை, இசையை, இயற்கையை, பெண்மையை என ஒவ்வொன்றையும் போற்றி போற்றி வளர்க்க வேண்டும் என்ற ஆவலோடு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம் மருத்துவர் ஐயா அவர்களை முதற்கண் நம் புலனக்குழுவின் இன்றைய ஒன்று கூடலுக்கு வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய புலனக்குழு நண்பர்கள், இன்றைய சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் ஐஸ்வர்யா அவர்கள், நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு ஒரு சிறு இடைவெளிக்கு பின் மீண்டும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய எங்கள் தங்கம் சாய்ராமன் அம்மையார் அவர்கள் மற்றும் சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் அருளரசி அம்மையார் அவர்கள், பவானி அம்மையார் அவர்கள், எங்களுடைய தமிழமுது புலனக்குழுவின் இளம் பாசறை செயலராக இருக்கக்கூடிய சிந்துஜா அம்மையார் அவர்கள் மற்றும் இங்கே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் நண்பர்களையும் தொப்புள் கொடி சொந்தங்களையும் தமிழமுது புலனக்குழுவின் நண்பர்கள் மீண்டும் இணைய காத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மாண்பில் ஒவ்வொரு புகையிலையில்லா சமுதாயத்தின் மூலம் மாபெரும் இயக்கத்தை முன்னெடுத்து மனிதத்தின் மாண்பினை காத்து மனித மருத்துவத்திற்காக ஒவ்வொரு நாளும் நம் தமிழமுது புலனக்குழுவில் 1000 செய்திகள் உண்டு. அந்த செய்திகளைப் போலயே இன்றைய ஒன்று கூடல்களில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கருத்துக்கள் நம் உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டியவை. இளம் பாசறை செயலர்கள் மட்டுமல்ல, இளம் குழந்தைகளின் நெஞ்சங்களில் தேசியத்தையும் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்துக்களையும் விதையாக விதைத்துக் கொண்டிருக்கும் நம் மருத்துவர் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு வருக வருக என இருவரும் கூப்பி வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா, வாருங்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்ற தாய் தந்தைக்கும், தாய் தந்தைக்கு சமமான நம் தாய் திருநாளான பாரத தேசத்திற்கும், அதற்கும் மேலான நமது தாய்மொழியான தமிழுக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு சிறப்பான ஒன்று கூடல்ல மீண்டும் நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு சிறப்பு நிகழ்வை சிறப்பு ஒன்று கூடலாக மாற்றக்கூடிய ஒரு இளம் தளிர் மிகச் சிறப்பான ஒரு குழந்தை ஐஸ்வர்யா அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஆங்கிலத்துல பேசுறோம் அப்படின்னு முடிவெடுத்ததுனால நான் கொஞ்சம் தமிழ்ல அவங்களை பத்தி பேசிடுறேன். பல்வேறு மேடைகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளை பேசிக் கொண்டிருக்கின்ற, குறிப்பாக அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா உலக சுகாதார நிறுவனமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு 10 விஷயங்களை தான் அவங்க மெயினா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் பல நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்கேன். ஸ்டேட் ஆஃப் பிசிக்கல், மென்டல், சோசியல் வெல்பீயிங், நாட் மியர்லி ஆப்சன்ஸ் ஆஃப் எனி டிசீஸ் ஆர் இன்ஃபர்மிட்டி. இதுதான் டெஃபினேஷனே. உலக சுகாதார நிறுவனம் நலமா இருக்கிறதுக்கு கொடுத்திருக்க டெஃபினேஷனே பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல நோய் இல்லை, ஒரு ஊனம் இல்லை, ஒரு குறை இல்லை என்பதனால நம்ம நல்லா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. யார் ஒருவர் உடல்நல ரீதியாக, மனநல ரீதியாக, சமூக ரீதியாக நலமா இருக்காங்களோ அவங்கதான் உண்மையான நலத்தோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் வரையறுத்திருக்கு. சோ ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 7ஆம் தேதி, இப்ப 3 நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை மிக சிறப்பான முறையில அனுசரிச்சோம். மிக சிறப்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில மிகச்சிறந்த ஆளுமைகள், நம் குழுவை சார்ந்தவர்கள், வெளியில் இருந்தவர்களும் இணைந்து அதில் பங்களித்தார்கள். அது போல உலக சுகாதார நிறுவனத்திற்கும் நம்ம ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தோம். நம்மளுடைய உடல் நலத்துக்கு மிக முக்கியம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. சோ அவங்க அதை சொல்லும் பொழுது இந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு 10 விஷயங்கள், அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லயும் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. செல்ஃப் அவேர்னஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், அப்புறம் கோப்பிங் வித் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், அது மாதிரி ஒரு 10 விஷயங்கள் இருக்கு. இந்த 10 விஷயங்கள் தான் ஒரு உண்மையான ஒரு ஆக்கப்பூர்வமான மனிதனுடைய மனநிலையை தீர்மானிக்கும். இத பத்தியான ஒரு லெசன் நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஸ்கூல் புக்ஸ்ல கிடையாது. அதனாலதான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஆனா இதை கத்துக் கொடுத்த ஒரு இனம் தான் நம்ம தமிழினம். அதையும் இந்த நேரத்துல நான் சொல்லிதான் ஆகணும். இதை பல நீதி நூல்கள் மூலமாகவும், பல அறநூல்கள் மூலமாகவும், பல இலக்கியங்களின் மூலமாகவும் இந்த வாழ்வியல் கல்வியை கத்துக் கொடுத்த ஒரு மொழி நம் தமிழ் மொழி. நம்மளுடைய இனம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ஒரு அறிவியல் ரீதியாக ஆக்கப்பூர்வமாக சொல்லப்படுகின்ற அந்த ஒரு விஷயம் தான் அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள். அது பல இடங்கள்ல பல பேர் பல்வேறு விதமான பொருளை கொடுத்து அதற்காக கற்றுக்கொள்கின்றார்கள். ஒரு சிலர்கள் குறிப்பா சில துறைகளுக்கு மட்டும் அதை ஒரு வகுப்பாவே எடுக்கக்கூடிய ஒரு சூழல். குறிப்பாக இந்த இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை மேற்கொள்ளணும், இல்ல ஒரு மிகச்சிறந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி.
பட் தமிழை நாம் படித்திருந்தாலே பொதுவாக வாழ்வியலோடு நம்ம இணைந்து கற்றாலே நிறைய கத்துக்கலாம். இருந்தாலும் அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா கத்துக்கணும்னா அதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்கு. சோ அதை எடுத்து சொல்வதற்கு ஒரு சிறந்த ஆளுமையா இருந்தா மட்டும்தான் அதை எடுத்தும் சொல்ல முடியும். எல்லாராலையும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமை தான் இப்ப நம்ம ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும் ஒரு மிக சிறப்பான ஒரு அந்த மாதிரியான ஒரு டாபிக்கை பல்வேறு குழந்தைகள் மத்தியிலும் சரி, பெரியவர்கள் மத்தியிலும் சரி, இன்ஃபேக்ட் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களிலும் போய் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. நம்மளுடைய இயக்கத்துல தொடர்ச்சியா பயணித்துக் கொண்டிருக்கின்ற, நம்மளுடைய தமிழமுது புலனக்குழுவிலும் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற, அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிறப்பான உரைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை பேராசிரியர் அருளரசி அவர்களுடைய மகள் தான் அவர்கள். ஐஸ்வர்யா அவர்கள் இன்று நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான மாலை வணக்கம், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி அவங்க இணைஞ்சது. நிறைய விருதுகள், அவங்களுடைய பயோடேட்டாவை நான் படிக்கணும்னா அதுக்கே 1 மணி நேரம் ஆகும். இருந்தாலும் சுருக்கமா நான் சொல்லிடுறேன். சிறுவர் சுடர் அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கியிருக்காங்க. ஒலிம்பியாட்டுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். பள்ளி பருவத்துல ஒரு அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய ஒரு 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 போட்டி தேர்வு, ஒரு திறனறியும் தேர்வு அது. அதுல அவங்க நிறைய விருதுகள், பட்டங்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் ஆங்கில வழியில. அது முக்கியம். ஏன்னா தாய்மொழி என்பது நம் பேசுகின்ற ஒரு இயல்பான மொழி. அது எல்லாருக்குமே வரும். ஆனால் அதையே சரியாக எழுதாமல் இருப்பது என்பது ஒரு குறை என்பதை நான் பல இடங்களில் சுட்டி காட்டிட்டு இருக்கேன். தாய்மொழியே சரியா தெரியாம நம்ம மற்ற மொழியை தெரிந்துக்கணும், அது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க கூடாதுன்றது சொல்றேன். ஆனால் அதே சமயத்தில் ஒரு வேற்று மொழியில் ஒரு மிகச்சிறந்த பட்டங்களை வாங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்படி அந்த ஆங்கில வழியில் நடத்தப்படுகின்ற அந்த ஒலிம்பியாட் என்று சொல்லப்படுகின்ற அந்த திறனறி தேர்வுல நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்காங்க. பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல இதற்கென்று பல கோர்சஸ் அவங்க போயிட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க. பல செமினார் கொடுத்திருக்காங்க. சமீபத்துல கூட கிட்டத்தட்ட 200-300 பொறியியல் மாணவர்கள், ஆச்சாரியா நம்மளுடைய புதுவையில இருக்கிற மிகச்சிறந்த ஒரு கல்லூரி, ஆச்சாரியா கல்லூரின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கல்லூரி, அதுல 200 மாணவர்கள் முன்னாடி அவங்க பேசினாங்க. சோ அந்த அடிப்படையில தான் ஒரு மிகப்பெரிய பிரமாண்ட நிகழ்வை நம்ம பொது அரங்களை, வெளியரங்களை செய்யும் போது நிச்சயமா அவங்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் அதற்கு ஒரு முன்னோட்டமாக ஒவ்வொரு வாரமும் ஒன்று கூடலில் நாம் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைப்பது நம் வழக்கம். அந்த அடிப்படையில் சென்ற நிகழ்ச்சியில் சில பணிச்சூழல் காரணமாக அவர்களுடைய தாயார் இணையாததால் இந்த நிகழ்ச்சியில் அவர்களுடைய ஒரு முன்னோட்டமாக ஒரு 20 நிமிடம் மற்றும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் விதமாகவும், நம் குழு உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அது பயனளிக்கின்ற வகையில தான் நம்ம இங்க அழைச்சிருக்கோம். சோ ஒரு 20 நிமிடம் நம்மளிடம் அவர்களுக்கு பிடித்த அந்த டாபிக்கை நம்மகிட்ட பேச இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் அவர்களை இங்கு பேசுவதற்கு அனுமதி அளித்து இந்த நிகழ்ச்சியில் அவர்களையும் இணைத்த அவர்களுடைய தாயார் அருளரசி அவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அவங்களுடைய முகத்தை காட்டல. ஓகே, வெரி குட். ஓகே, மகிழ்ச்சி, நன்றி. சோ உங்கள் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. இதைத் தொடர்ந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் ஆளுமையாக நம்முடன் இருந்து கொண்டிருக்கின்ற நமது புகையிலை எதிர்ப்பு தினத்திற்காக வெகு நேரம் காத்திருந்து சில தொழில்நுட்ப பிரச்சனையால் அவங்க நம்மிடம் அவர்கள் இணைய முடியவில்லை. சோ அந்த புகையிலைக்கு எதிர்ப்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பற்றியும் ஒரு 5 நிமிடங்கள் மற்றும் தமிழை பற்றி தமிழெங்கள் பிறவிக்கு தாய் என்ற தலைப்பிலும் ஒரு 5 நிமிடங்களாக ஒரு 10 நிமிடங்கள் பேசுவதற்காக பவானி பிரபாகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் இன்னும் நிறைய பேர் இணைய இருக்கின்றார்கள். இது ஒளிப்பதிவு செய்யப்பட்டு மீண்டும் நம்மளுடைய தமிழமுது தொலைக்காட்சியிலும் முகநூல் பக்கத்திலும் இது பதிவேற்றம் செய்யப்படும். ஆகவே இதன் மூலமாக உலகமெங்கும் வாழும் தொப்புள் குடி உறவுகளும் இதை பார்க்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் நம் அமைப்பை சேர்ந்த, குழுவை சேர்ந்த அனைவருக்கும் மிக சிறப்பான வரவேற்புரை கொடுத்து மிக சிறப்பான முறையில் எனக்கு பக்கபலமாக இருந்து இந்த குழுவை செயல்படுத்திக் கொண்டிருக்கும், செயல் வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கும் கவியறிவி அருள் ஜெயந்தி அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுவில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லி இந்த நேரத்தை நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கொடுக்கலாம். மிக்க நன்றி. யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஸ்பீச். தேங்க்யூ. மிக்க நன்றி ஐயா. மிகச் சிறப்பான ஐஸ்வர்யா அவர்களுக்கு ஒரு முன்னூட்டமாக அவர்களை வரவேற்கும் விதமாக மிகச்சிறந்த அவர்களை பற்றிய நாங்கள் புரிந்து கொள்ளும் விதமாக அவர்களுக்கான ஒரு முன்னுரையை கொடுத்தீர்கள். மிக்க நன்றி. செந்தமிழ் சதுராடும் எங்களுடைய ஐயாவின் வாயிலிருந்து சிறந்த பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய ஐஸ்வர்யாவுக்கு எங்களுடைய புலனக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து, வாருங்கள் அம்மா, உங்கள் இன்னுரையை தாருங்கள். நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம். வணக்கம். Sir, I'd like to share the screen. Okay, then I have to make you host. Shall I do it? Yes. Yes, sir. Okay. Okay. Wait for a second. Yes, sir.
I have done it. You can share your screen now. Now you are the host. Yes, sir. Just a minute, sir. I'm just sharing this. You take your own time. Be free. Be cool. Yes, sir. So is my screen visible? It's actually you are sharing the screen, not yet received the pictures. Now, now it is visible. Now it is visible. Yes, sir. Can start. Okay, very good. Just a minute. Okay. Good evening to all. I'm Aishwarya, and today I'm going to give a talk on skill development and personality development. And before starting, reaching beyond the limits. This is my policy and motto because just like a phoenix, I like to reach beyond the limits. Personality development. Now, some may think that what we are is defined only by our outside, meaning like the dress code or what we are on the outside. But not only that, but only what we are on the inside also matters, like our attitude and our feelings and emotions and what we are in the inside. That is the most important. What we are reveals or shows our attitude, and our attitude reveals or shows what we are, vice versa. Now, personality development. First of all, from the minute we were born, like we were thinking, right? Because when we are alive, we think. So when we were thinking, there's thoughts. We have feelings, right? So we feel things, not only touch feeling, but also emotional feelings. So here, this feeling is connected with thoughts. And these feelings and thoughts showcase in our behavior. This is our personality. This is how personality is being shared to others and to ourselves. Now, to all the parents out in the world, each and every child has all abilities. Like now, everybody can sing, dance, they can speak like me. So everybody can do all these things. But some character, like some prominent character, will be there in each and every child. That character is their special ability or their special uniqueness, and they're one of a kind. This special ability is called as their personality. So each of us have our own personality, and parents need to focus on their children's personality, because this is what they're going to become in the future. So parents need to focus and develop and build up on this personality. So this prominent character is like a spark in a fire. So parents have to catch on, hold to the fire and build it up. And while they're doing this, that is, developing and building it up, this gives a strength to the child or children. And in turn, it gives confidence. So we can conclude that parents have a very important role to play in children's life. This is me. Some of you may laugh. This is me when I was very young. So I was just 2 to 3 years old, and look at me. Now, I can just show you another thing. Now, does this look familiar? So you can see, right? I just hold
the badminton racket upside down and used it as a mic. I usually had a real fascination with mics. I like to do everything with mics, right? So I love speaking. I also love singing, but speaking, yes, I love speaking. So I showed these signs. So you can see I showed these signs. So each and every child in the world will also show these kind of signs. Most people will think that most parents, if the children's special ability or its special spark or personality does not come out and it comes out late, parents may think that that their child does not have any special abilities. That is a common mistake to make, and a very terrible mistake too, because every child has a very special, unique character, and that is should be loved by all. As I was telling, now let me think. What is the purpose of my talk? Yes, it is skill development. So let's just get to that topic. Skill development. Now these are some of the skills. So communication skill. Some college students are always talking about interviews. So You have to do it since you are the host. You mute all. sorry, sir. Mute all. You just use that option and mute all. Yes, sir. Yes, sir. Yeah, that's right. Because I can't do that. Yes, sir. I did, sir. Thank you, sir. Shall I continue, sir? Sir, shall I continue? Yeah, you can continue. You can continue. It's nicely audible. It's audible. Okay. Yes. Thank you, sir. And where was I? Yes, interviews. So all college students are now talking about interviews. And what is the most important thing about interviews? Communication skill, of course. Every time anybody look for someone for their job, they always talk about communication skill. And also in your careers. And as I told, interviews and communication skill. In your future careers, communication skill and soft skills are very important. Communication skill comes under the title soft skill. Time management and stress management are also hand in hand with soft skills. First, let's just look at communication skill. And before going to communication skill, we need to know that nowadays the most important thing is time management and stress management. Some people are too much stressed and are failing to cope up with their work. For that, time management and stress management are the most obvious and available solution. Communication skill. Now, we can see that there are two types of communication skill available. So one is verbal, the second is non-verbal. We must think that communication is always nowadays centered to verbal communication. Well, it seems that is not so, right? I mean, we thought that verbal communication was the only thing existing. Then we found out that nonverbal communication is also the most important. And let me see, verbal communication. Everything that we do needs something to back up, right? So for verbal communication, what is verbal communication? It is speaking, of course, with words. And what you need for words, that is vocabulary, is reading, right? So reading. Now another topic has come, and this topic is supposed to be told like one day, because it is another workshop which I've been doing in many other schools and colleges. Reading. So I love to read books, right? Therefore, I'm a living example. I've been said so that when you read, you can speak more. And because when you're reading, it gives vocabulary, right?
So when you have lack of words, you can't speak. Now some introverts are there. That is, people who are very silent by nature. But then there are other people who are who can't speak, want to but can't. Why? Because of lack of words. And how to solve the problem? To read more, to gain more vocabulary. And speaking of vocabulary, you can and also when you're doing communication skills, since it's important, it is also used in our daily life. So you can read in verbal communication. You can speak in any language, right? In Greek, Latin, Spanish, English. But English is the most preferable language in the world. So it's the our language, right? So that is why most people prefer English. And genre, right? Now let us see. When you're reading science fiction, or let's take fiction for example, I'm taking Harry Potter. So in that, there will be one set of words that you can't see in others. But if you move on to the genre of science, or let's take public speaking, like Dale Carnegie's book. And also, I forgot to say, I said confidence, right? You can also gain confidence. Confidence comes by practicing. But you can also start by a guide. So I have a book about Dale Carnegie's book about confidence. How to, here's a book, How to Win Friends and Influence People by Dale Carnegie. And here's the book, Develop Self-Confidence and Improve Speaking. So this is one of the books I love to read. And there are so many other books. And some give motivation too, like The President by Dr. Spencer Johnson and Who Moved My Cheese? The same by Dr. Spencer Johnson. Now, where was I? Yes, genre of reading. So you see, we have some not entirely fiction, but half fiction. But it's actually an imaginary world. So, and then we have a guidebook. See, if you read this and then this, these are different genres, meaning that there are different ways of reading. Like this one is fiction and that one is non-fiction, right? So when you read different genres, many new terms or words are used. Therefore, you can learn new vocabulary also by reading different genres. And also, if you think about it, now, all these books must have been written by some other people, right? So why can't we? That's right. You can do that because when you're reading, you know the vocabulary and then you know the plot, how to write the story because you're reading one, right? So you can also keep on writing. And of course, some students in most of the schools nowadays lack memory and concentration. Whoa, I'm getting on the topic of reading. That's for another time. It also improves memory, reading, of course. We finished verbal. Now, non-verbal is of course body language and the dress code too. Now comes the dress code. So the way you see their gestures, facial expressions, side and sun, many facial expressions, right? Like I'm smiling, I'm surprised, I'm angry. I do all these expressions, right? I also do that. And these facial expressions are very important in nonverbal communication because when you're doing a communication, nonverbal is 70% and 30% is only verbal. Can you believe that? Yes. Oh my God, that is very surprising. And the next one is body movement and posture. The way you stand, the way you sit. All these are actually seen and they're concerned in interviews. That's what I've heard. And then eye contact. You know, I've learned from some other people that when you break eye contact, it means that you're trustworthy. Meaning like when you keep a steady amount of eye contact, not too harsh, not too like very wavery, that means if it is wavery, it means that you're not trustworthy, you're lying or something like that. And then space. Most people will be talking about personal space.
This space is that giving amount of space, like an imaginary boundary between some people in some relationship. That is also nonverbal. This is essential communication skills for your career. Listening. This is the most important, which some of us lack, I think. Most important is listening. Because when someone is speaking, when you listen, you get friendliness. You become friendly with them, they become friendly with you. When friendliness happens, you become open-minded, meaning that you, the next one, feedback, right? So when you're open-minded, you accept all the feedback, the good and the bad, because the bad ones are important for your growth. These give confidence because you are listening to other people and you are very friendly with everyone and you're open-minded and also you accept the feedback. And when you're accepting the bad feedback and going in it, you get confidence. And then when you get confidence, another important thing, non-verbal communication. Optimism, positivity. Before getting into this, I'd like to refer a bit. Actually, I'm starting a library on top of my house, so that book is there. So I'm just going to say that The Secret. This is a famous book written by Rhonda Byrne. In this, many people from everywhere write their secret. Now you may think, the secret, a treasure, what? It is a treasure actually. And it was known by so many famous people. You know what the secret is? Positivity, of course. When positivity goes with what you're thinking, it becomes a miracle. We may think that miracles are not possible in this life, but there is real miracle. When you believe so much, like crazy positivity, it will happen. That will what happen in optimism, that is positivity. If you believe that you can, you will. So stay positive at all times. Now we are coming to another topic, time management. Time management. This is a lot to speak actually. When combined, and this is actually I wanted to say, this is just the tip of the iceberg of a very vast ocean. So we'll get another time in a workshop to speak this. Time management, this is the need of the hour, I'm saying. Like stress management, because of lack of time management, you can't stress. I mean, you get a lot of stress, right? So we're going to see how to manage time. Many people are asking me when I went to many colleges and schools for giving talks, they asked me how I manage time with my studies and my other works, like activities like this. And this is my answer. First, I make decisions, right? So let's see, what is the most important thing that we are all doing? Ambitions and goal settings, of course. So you have to make a decision. Decision making, this is also one first step in time management. Then prioritize. What is prioritizing? Like, let's say this is like a to-do list. So first important, then most important. So you're going to prioritize what is most important. Now, let me give you an example. Now we are in June, right? Now we have some exciting plans in the next year. So let us take the next May. Now we are in June, let's take the next May. Now you're planning vacations for May, but you also have some heavy work because we are in the workday season, right? So because it's changing, transition from vacation to workday. But then we forget our workday and then we think, wow, vacation plans next year. But we forget to prioritize, which is more important, now or tomorrow, meaning in the future. Now is important. So what you have now, you have to prioritize. Put first in your to-do list. And that you do that the whole way down, the weeks and months and then the years. Goal setting. This is also another decision making. You have to set your goal. Like you have to
put a timetable. Now you can see that in colleges and schools, if for universities, you have timetables, right? So like that, you're doing like timetables, right? So you can remember in universities, colleges, and schools, you're like using timetables. So you have to go set your goal, do separately everything, right? So can I have a moment, sir? Yes, ma. Can I have a moment, sir? Okay. So we'll start again, sir. And Okay. where was it? Goal setting, right? So you have to set your goal. And multitasking, right? So multitasking, this is also another important thing in interviews, right? Multitasking. You're always asked, can you do all the things? Because when you're working, you need to do all the things at the same time, literally too. Like you're sitting at a computer table, right? You have to work on an Excel sheet, put another printer, paper, and then you have to do so many other things, right? Like writing some office data. You're going to do some all according to your career. So that is also important. Strategy thinking. Before I go to that, I'm going to say about delegation. Now, delegation is usually for people who work in factories, industries, or in IT companies. Now, there will always be some people, there are hierarchy, like superior, like seniors, and then there will be employees, subordinates. So, when the delegation is nothing but separating works to everyone. Now, the seniors are working very hard because they're the heads of employees, and there are lots of employees in the company. So, the seniors are very hardworking, but they also need some time for their own personal hobbies and activities, right? So what they do is delegate works to other employees and subordinates. This helps in reducing some stress because when the seniors are working too hard and hardworking, like there's a word for that, overrun. So when they're doing that, they get very much stressed. So time management delegation helps them in managing time as well as stress. Strategic thinking and scheduling. Strategic thinking, like you have to predict what you can do, what will happen in the future. That is strategic thinking. Scheduling is just the same as goal setting. We have come to the last topic, stress management. Now, some of the ways to avoid stress management is being open-minded. As I told you before, when you're getting some feedback or some comments, you might get stressed because some people might comment on your personality on the whole. Like in the movie, How to Train Your Dragon first movie, his father's died, and the other person will point all over him and say that you have to be another, like you have to change. And Hiccup will say, you've just pointed to all of me. Like that, they will say to change your whole personality. That time it may be difficult to do that since you've been, your personality is imbibed in you. Like it makes you, right? How can you change that? So people might get stressed in that. So you can manage, instead of that, you can be open-minded. That is, you can change the bits you can. Avoid gossip. You know, some people are gossip addicted actually. They keep on talking about unnecessary things. And you know one thing? There are many stories like that. So when you're reading, this is another class. This is not bad, but I'm just telling. When you're reading, now let's just take one of the bad things. Serials. Many women and men alike actually nowadays are seeing lots of serials and they're addicted. They want to like go inside the TV itself. They're that addicted.
So what they do is, I was watching somebody else watch the TV. So I was just coming and sitting near them to have a laugh at them going and what they're going to do. So I saw, you know what I saw? It's like gossip actually. In the serial, someone is, I don't know, getting murdered. I don't know what is happening, but something terrible is happening to the character. So which I think everybody loves. So this the person I know, you know what that person is doing? This I think it's a shame. She was like so terrified and horrified, and she was like shocked, and she was almost like feverish. She was that much connected to the serial that she was feeling the same feelings that you ought to feel when you're in the scene, in the direct scene, when it's happening in reality. That much media has covered the minds of the people, right? It seems like gossip. You're talking about other people's business, which is, let's say, it is not good, because usually gossip gets around like that. So in others' fortune is not good, it gets around, you know, the whole world. First 30 people know, then 50, then it goes on, and the whole world knows it. So when another people, you get a lot of negative feelings. I told you, right? Optimism, positivity. You know, positivity makes your life longer, and negativeness or angerness and all those negative feelings and thoughts make your life shorter. And this is also another cause for stress. So you can avoid gossip to stress manage. Be stress-free and reduce stress, of course. Create or build positive assumption. If you don't have positivity coming to you, create or build it yourself. That is the best way you can get positivity to you. Face challenges, think it as opportunities. Some people are thinking, oh no, they're challenges, biggest mountains. How am I supposed to achieve them? Simple. Just think of opportunities. Right? So I wrote an essay at my school about the summit within. So it was in my school textbook. It's like a story of a person who once climbed the Mount Everest. So he's telling that if you, I wrote the essay like this. If you don't have any mountains to climb, you know, climbing the mountain is a big feat, right? Mount Everest, it's a big feat. If there is no type of Mount Everest, would there be a prize after all? Meaning, like, now when you finish the race, I mean, there's a race, and when you finish the race, you're having a big trophy, and that is a big honor. If you don't have a race, you won't have a big honor, right? So challenges are actually opportunities to become more great, right? So think them as opportunity and avoid procrastination. Extra. So that is all for my talk for today. I'd like to thank everyone for giving me the opportunity talking. And actually, this is just the tip of the iceberg. It needs to be explained more. So thank you very much for giving me the opportunity. Thank you. Fantastic session it was, and really it has benefited. எப்படி சொல்றது, you have given more information that will really help a lot, especially who are all studying in the colleges and schools and all. Anyway, எங்களுடைய இயக்க உறுப்பினர்கள் எல்லாருமே இப்போ உங்களுடைய உரையை பற்றி ஓரிரு வார்த்தைகள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதையும் எந்த அளவுக்கு நீங்க சிறப்பா பேசுனீங்கன்னு இப்ப பேசுவாங்க. Then you can பார்க்கலாம். I wanted feedback actually. So thank you, sir. They'll give the feedback. Arul Jayanti, you can start. ஒருத்தங்கள கூப்பிடுங்க. You can over 1 or 2 minutes you can take. Okay. மிக சிறப்பாக பேசினீர்கள். நவரசமும் நர்த்தனமாடியது உங்கள் முகத்தில். உண்மையாகவே ஒரு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை பில்டப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழமுது புலன குழு அப்படிங்கறத உருவாக்கியிருக்காங்க. ஒட்டு மொத்தமா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத மருத்துவர் ஐயா என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு வேணும்னு அந்த அழகிய மொழி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குமா. ஆனா எல்லாருடைய கருத்துக்களும் சொல்ல வேண்டி இருப்பதனால் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஒன்று கூடலின் ஒட்டுமொத்த கருத்துக்களையும் உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ்ல நாங்க குழந்தையா மாறி கத்துக்கிட்டோம். மிக்க நன்றி. உங்களை மிக சிறப்பம்மா.
நம்முடைய இளம் பாசறையின் செயலராக இருக்கக்கூடிய சிந்துஜா அவர்கள் முதல்ல உங்களை பற்றி நீங்கள் பேசியது குறித்து ஓரிரு மணித்துளிகள் தங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். வணக்கம் சிந்துஜா. வணக்கம் அம்மா. So Aishwarya, actually you nailed it. I really felt so happy to attend your session because you have done a very great job. I think you covered all the topics like soft skills. Actually, I'm learning in yesterday's session my English professor was teaching about soft skills, and you really teach in a very nice way, I think. So all the topics and you explained was very easily understandable, and I learned a lot of things, and I love to see you as a motivational speaker, and I wish you all the success. You nailed this, Yoda. All the very best. Thank you, Da. மிக்க நன்றி சிந்துஜா, மிக அழகாக சொன்னீர்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய தங்கம் சாய்ராமன் அம்மையார் அவர்கள் ஐஸ்வர்யாவுடைய அந்த பேச்சு குறித்து தங்களுடைய கருத்துக்களை ஓரிரு மணித்துளிகள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அம்மா. வணக்கம், வாருங்கள். வணக்கம் அம்மா. Okay, அவங்க ஆடியோல some problem is there. Okay, anyway, Aishwarya, thank you so much for presenting this wonderful seminar. என்னுடைய blessing அங்கே ஒரு சில வார்த்தைகள் கூறலாம் என்று இருக்கிறேன். மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய இணையம் இணைவதற்கு கொஞ்சம் தவறுகிறது. தொடர்ந்து ஐயா அவர்கள் பேசுவார்கள். Thank you so much, Aishwarya. It was a wonderful seminar. Actually, we are not able to give more time, but anyway, in the future, definitely we'll give more time to you so that we can elaborately discuss about all. Because one of the important things which everyone should know at the present time, definitely the communication skills. It's very, very important. In fact, you have all the topics you have covered nicely. Superficially, you have covered all the topics. In deep, definitely it requires more time to explain it in deep. I know that. But anyway, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு கலெக்டருக்கு ஒரு இன்டர்வியூ, when I was attending an interview, நான் அட்டெண்ட் பண்ணல. ஆக்சுவலா when I was conducting the interview with the collector, கடலூர்ல டாக்டர் மிஸ்டர் சீதாராமன் சொல்லிட்டு ஒரு கலெக்டர் இருந்தாங்க. அவங்க கூட டென்டல் சர்ஜனுக்கு டெம்பரவரியா இருக்கிறதுக்காக ஒரு ஜாபுக்காக ஒரு இன்டர்வியூ நடந்தது. அப்ப நிறைய டென்டல் சர்ஜன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ கலெக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டுன்றதுனால என்னையும் கூப்பிட்டு இருந்தாரு, சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தவங்களை கூப்பிடும் போது ஒரு டாக்டர்கிட்ட என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க உடனே நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்ஸ் அவங்க சொன்ன அடுத்த செகண்டே பிகம் மோர் ஆங்கிரி, ரொம்ப கோவமாயிட்டாரு அந்த கலெக்டர். எதுக்கு சொல்ல வரேன்னா, சும்மா இருக்குன்னு சொல்லலாமாமா, ஐ எம் ட்ரைங் ஃபார் த ஜாப் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட். So the way we communicate itself, it will resemble our own personality, and definitely it will our attitude towards attitude அது காட்டிடும். சோ அவங்க நான் சும்மா இருக்கேன்னு சொன்னது இஸ் நாட் ஏபிள் டு, ரொம்ப அதுக்கு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் என்கிட்டயும் இந்த அளவுக்கு இன்னும் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஃபேக்ட் ஒரு புக்ல நான் படிச்சிருக்கிறேன். ஒரு புக்ல நம்ம பிளைண்ட் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருந்தாங்க. I am blind, please help me அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் வந்து இஸ் பெக்கிங் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ வந்து இன்னொருத்தவங்க வந்துட்டு அந்த போர்டை மாத்தி வச்சுட்டாங்க. திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் வேர்ல்ட் ஐ கான்ட் see அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திட்டாங்க. ஸோ ரெண்டுமே மீனிங் ஒண்ணுதான். ஸோ ஐ ஆம் பிளைண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னா, நான் எனக்கு பார்வை இல்லை, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றதே திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் வேர்ல்ட் பட் ஐ கான்ட் see அப்படின்னு சொல்றதும் மீனிங் ஒண்ணுதான். பட் ஹவு வி ஆர் பிரசன்டிங் அவர் ஸ்பீச், ஹவு வி ஆர் கம்யூனிகேட்டிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களோட ஸ்பீச்சில் நீங்க அழகா கொடுத்தீங்க.
பட் எனிவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நிறைய நேரம் நாங்க கொடுக்க முடியல. பட் ஸ்டில் book again? கேக்கலையா? இல்ல sir, could you say the name of the book again? இல்ல தட் ஒரு ஆர்டிகல்ல படிச்சேன் நான். இட்ஸ் நாட் தி ஸ்பெசிபிக் புக் ஆக்சுவலி. ஒரு 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 பேஜ்ல தான் இருந்தது அது. இட்ஸ் an ஆர்டிகல். நான் வேணா எந்த புக்ல வந்திருக்கு ஐ வில் டெல் யூ. அப்புறம் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன், நல்ல புக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. யூ ஹேவ் ஷோன் சூப்பர்பான புக்ஸ் எல்லாம் நீங்க காட்டுனீங்க. Actually I didn't show the whole thing. The monk who sold his Ferrari, I have The Alchemist by Paulo Coelho and Warrior of Light by Paulo Coelho. This is one of my favorites in Paulo Coelho. And then I have The Quick and Easy Way for Public Speaking. So, and then I have How to Have a Beautiful Mind by Edward de Bono. So these are the books. And also I've read 500 novels, fiction and alike, and also non-fiction too. So Very good. Fantastic. I love reading, sir. Definitely you will become the great speaker in near future. Definitely, there is no doubt about it. Really, you have read more books. That is really impressing us actually. That is inspiring too. Okay, so thank you so much for coming here and presenting your valuable speech. Definitely அது எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு நம்ம தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா என் குணத்தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் ஐ வில் டிரான்ஸ்லேட் இட் ஆஃப்டர்வர்ட்ஸ். உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். அந்த தன் வயத்தினாதல்னு சொல்லிட்டு அந்த இறைவனுடைய குணங்களாவே திருக்குறள்ல சொல்லியிருக்காரு நம்ம வள்ளுவர். So in between you can quote some Tamil quotes also when you take your sessions in future. That's my kind obligation to you, so that the people who know Tamil very much, they can understand little bit easier and they can follow what you are exactly talking. So the people who know English, definitely they can understand your speech and they can follow what you are exactly saying. But the people who don't know English, they may be struggling because your English is something fantastic. I can't describe it in words. See, ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் நாங்க இந்தியாவில் இருக்க மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே இல்ல. சம்திங் வி வெண்ட் அப்ராட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு ஜெர்மனுக்கோ இல்ல ஒரு இங்கிலாந்துக்கோ போன மாதிரி அந்த அளவுக்கு யூ ஆர் பியூட்டிஃபுல்லி ஸ்பீக்கிங். தட்ஸ் குட் அண்ட் யூ கண்டினியூ தட். But in certain stages, we can't expect everyone to understand your English very easily. So அந்த மாதிரி இடத்துக்காக கொஞ்சம் you try to learn some Tamil also. In between you can add some Tamil quotes or Tamil words so that all the people can understand and they will benefit by your speech. That's my kind obligation to you. Apart from that, you have done a wonderful session. Fantastic. Once again, we will call you definitely in our outdoor event. Thank you so much. And உங்க மதர் இருக்காங்களா பக்கத்துல? No, I just call her. Call her. I'm on the line, sir. Okay. I'm listening to. You're listening, but என்ன நேம்ல நீங்க இருக்கீங்க? Aishwarya EA. Okay, you can speak few words ma. Or 1 or 2 minutes you can take. Just open your video and speak about this event, about your about our movement also. You can speak and you can speak. Okay, I'm so happy. இன்னைக்கு ரொம்ப நிறைவா இருக்குது எனக்கு. டாக்டர் கலைவந்தன் சார் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வுகளை நமக்கு தந்துட்டே இருக்காங்க. வாரம் சொல்லலாம். நிறைய சிறப்பான தருணங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப தன்னலமற்ற ஒரு சேவைன்னு சொல்லலாம். ரொம்ப அழகா அதெல்லாம் செய்துட்டு வரீங்க. அதுல ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது விசேஷம் கிடையாது. But even though she is a kid, she is a kid doing her 9th standard. But you have the generosity to keep a session for a 13-year-old child. So அவங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்க ரொம்ப அழகா செய்திருக்கீங்க. அது என்னன்னா, சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வயது கம்மியா இருக்குது, சின்ன குழந்தையா இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கும். நீங்க அதெல்லாம் யோசிக்காம, சின்ன குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தேவை நல்லது எங்க இருக்கோ அதை நாங்க தேடி பிடிச்சி, திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, திரைக்கடல் ஒடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க எங்க இருந்தாலும் போயிட்டு நல்லதை எடுத்துட்டு வரணும் அப்படின்றத ரொம்ப அழகா எப்போதும் செய்துட்டு வரீங்க. அந்த வகையில என்னோட டாட்டருக்கு நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். அண்ட் ஐ ஹோப் ஷி ஹஸ் கெப்ட் அப் த எக்ஸ்பெக்டேஷன். அவங்க அது நிறைவா செய்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல, இன்னும் உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் எடுத்துதான் நான் இன்னும் அவங்களை மெருகுபடுத்தணும்னு நினைக்கிறேன்.
எல்லாரோட பிளெஸிங்கோடையும் ஷீ இஸ் கம்மிங் அப் வெல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன். அண்ட் அகெயின் இன்னொரு செஷன் தரேன்னு சொல்றதுக்கு நான் கண்டிப்பா அவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்க தெரிவிச்சிடுறோம். ஏன்னா ஈவன் தோ அவங்க பண்ணா கூட அதை நீங்க அதுக்குரிய அந்த ஒரு களத்தை நீங்க அமைச்சிருக்கீங்க, நல்லா டெவலப் பண்ணிருக்கீங்க. நம்மளுடைய புத்தக தினத்துல கூட மிக சிறப்பா நீங்க அந்த நம்மளுடைய அந்த சீக்ரெட் புக்கை பத்தி பேசியிருந்தீங்க. உங்களுடைய கனவாவும் இதை சொல்லியிருந்தீங்க. இன்னும் இதை விட மிக சிறப்பான ஒரு ஆளுமையாக ஐஸ்வர்யா கண்டிப்பா வருவாங்க. காட் பிளஸ் ஐஸ்வர்யா. Definitely you will become a great speaker. There is no doubt about it. That will not take more time also. It will another 1 or 2 years you will become the எப்படி சொல்றது, ரொம்ப எல்லாராலையும் தேடப்படுற ஒரு ஸ்பீக்கரா நீங்க மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு நிறைய blessing from you sir. Actually it's a great blessing from you. Thank you so much. Now you can go and relax. Thank you Aishwarya. Thank you. Good night sir. Good night everyone. Thank you all. Good night. Right. மிகச்சிறப்பு. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தொடர்ந்து நம்முடைய நிகழ்வுகளை சிறப்பாக கொண்டு செல்லும் விதமாக. இடையூறுக்கு மன்னிக்கவும். ஐஸ்வர்யா இணைப்பு விட்டு போறாங்களா? நான் ஒரு சில வார்த்தை அவங்கள பத்தி சொல்லணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐஸ்வர்யா. நாங்க ஒரு ஃபியூச்சர் ஒரு மோட்டிவேட்டர் ஸ்பீக்கரை இன்னைக்கு நாங்க பாத்துட்டோம். பாரதி சொன்ன அந்த அக்னி குஞ்சு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெட் நேம் வைக்கணும்னா ஒரு அக்னி குஞ்சுன்னு சொல்லலாம் உங்களை. ரொம்ப நல்லா இருந்தது ஸ்பீச். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இன்னும் நீங்க பெரிய ஃபேமஸ் ஆயிடுவீங்க இன் ஃபியூச்சர். நாங்க அப்ப சொல்லுவோம் ஐஸ்வர்யாவை நாங்க 13 இயர்ஸ்ல அவங்க ஸ்பீச்சை கேட்டிருக்கோம். நாங்க ரொம்ப பெருமையா சொல்லுவோம். ஸோ வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாய் ஐஸ்வர்யா. பாய். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நம்ம பவானியை கூப்பிட்டுருங்கம்மா. மிகச்சிறப்பான ஒரு குழந்தையின் உரையை கேட்டோம். அழகான ஒரு ஆளுமை திறம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக கண்கள் விரித்து நவரசத்தோடு சொல்லி சென்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தொடர்ந்து நம்மோடு பவானி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நம்மோடு தமிழங்கள் பிறவிக்கு தாய் என்ற நிகழ்விலும் புகையிலை நிகழ்விலும் எங்களோடு இணைய காத்திருந்தவர்கள். அவர்களுடைய உரையை கேட்க நாங்கள் அனைவரும் காத்திருக்கிறோம். வருக, வாருங்கள் அம்மா. வணக்கம். நாங்கள் இன்னொரு தாருங்கள். நன்றிம்மா, வரவேற்பு கொடுத்ததுக்கு நன்றி. முதற்கண் அகில உலக இந்த தமிழ் நண்பர்கள் சமூக இயக்கம், புகையிலை இல்லா சமுதாய இயக்கம் மற்றும் இந்த தமிழ் அமுது புலனக்குழு சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் மருத்துவர் கலைவேந்தன் ஐயா அவர்களுக்கு இந்த வாய்ப்பை எனக்கு நல்கியமைக்காக என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறந்த மருத்துவர், அதே நேரத்தில் மொழி பற்றாளர், அதே நேரத்தில் சமூக பற்றாளராகவும் இருக்கிறார். பிறந்த பிறவியினுடைய பயனே அதுதான். முதல்ல தனி மனிதன் தன்னை ஒழுக்கப்படுத்தி கொண்டு நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து தன்னை சார்ந்த குடும்பத்தினரை பாதுகாக்க வேண்டும். பிறகு தன்னுடைய முதற்கடமை சமூகத்திற்கு. இதனை பல இளைஞர்கள் மறந்து விடுகிறார்கள். ஆனா மருத்துவர் கலைவேந்தன் ஐயா அவர்களை பார்க்கும் பொழுது முதற்கண் என நான் வியந்த ஒரு விஷயம், அவர் ஒரு நல்ல துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தான் சார்ந்த மொழியை இப்படி நேசிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு மொழி பற்றாளராக அடையாளம் காணப்படுகிறார். அதுக்கடுத்தது சமூகத்தின் மீது உள்ள அவருக்கு அக்கறை. ஒரு சின்ன கதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஒரு மழை இல்லாத ஒரு கிராமம், வறட்சியான ஒரு கிராமத்திலே மக்கள் எல்லோரும் மழை வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் மட்டும் குடையுடன் அங்கே வருகிறார். சோ எப்படியும் நம்முடைய பிரார்த்தனை வீண் போகாது என்ற ஒரு நம்பிக்கை. நாம் அனைவருமே இந்த சமுதாயத்தை சீர்படுத்தணும், எல்லா நல்ல விஷயங்களும் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கணும், இளைய தலைமுறை நல்ல வண்ணம் வரணும், இப்படி நிறைய ஆசைகள் நமக்குள்ள இருந்தாலும் அதே போல புகையிலை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்றது எங்கேயாவது ஒரு குழுவினர் நின்று புகைப்பிடித்துட்டு கொண்டிருந்தா கூட நம்ம மனது பதறும். இதெல்லாம் எடுத்து யார் சொல்றது? இந்த விழிப்புணர்வை எல்லாம் யார் தருவது? குடையோடு நம்பிக்கையோடு மருத்துவர் கலைவேந்தன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார், இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிதான் நான் பார்க்கிறேன். எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பது வேறு, செயல் வண்ணம் கொடுப்பது என்பது வேறு. முதலில் அதற்கு அவரை நான் பாராட்டுகிறேன். இத்தனை மொழி பற்றும் சமூக பற்றும் பணிப்பற்றோடையும் வளர்த்திருக்கின்ற உங்கள் பெற்றோர்களை நினைத்து நான் இப்போ மிகவும் பெருமிதப்படுகிறேன். உங்கள் பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். சிறந்த ஒரு குழந்தையை அழகாக வளர்த்து இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையிலே உங்களை வளர்த்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்.
அடுத்ததாக புகை உயிருக்கு பகை என்ற தலைப்பை நான் வந்து ஒரு புலனக்குழுவிலே அவர் அறிவித்த அந்த அறிவிப்பை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ஒரு நாமும் அந்த கவிதையில நம்மளுடைய எண்ணங்களையும் அதிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த கவிதையை நான் எழுதினேன். அந்த கவிதையை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். புகை உயிருக்கு பகை. புக புக புத்துணர்வாய் புது சுகம் மேவியது. அகப்புறம் வழி மெய் மகிழ்ச்சி தேடியது. நித்தம் நித்தம் உளம் புகையை நாடியது. சித்தம் நன்மை தெளிந்து தேர மருவியது. நல்லதென கூட்டாளி வகுத்தளித்த பழக்கம் இது. நல்லன யாவற்றையும் கண்மறைத்த வழக்கம் இது. உள்ளுக்குள் புற்றாய் உயிர் மாய்த்த யமனை எள்ளளவும் உணரா மூடன் எனை என் சொல்லி நோவேனோ. எனதருமை மக்கள் மனையாட்டியை எண்ணி மனம் வெந்து போவேனோ. யமனிடம் நான் போய் சேரும் நாளை என்னிடம் மருத்துவர் கூறிய காலை. காலமும் பின்னோக்கி பயணிக்காதோ. காலனின் பிடியும் என்னை விடுவிக்காதோ. அன்று புகைத்தேன் இன்று புகைந்தேன். புகை உயிர்க்கு பகை அதற்கு நற்சான்று பகரும் என் கதை என்பதாக என் கவிதையை அன்று எழுதியிருந்தேன். இது ஒரு கதையாகவே நான் கற்பனை செய்தேன். அந்த பழக்கத்துல ஒருத்தவங்க எப்படி சிக்கிக்கிறாங்க, அந்த சிக்கிக்கிட்டவங்களுக்கு அதனுடைய அந்த ஆரம்ப காலத்துல அது தரக்கூடிய சுகத்துல அவங்க எப்படி வந்து தன்னை மறக்கிறாங்க, அதை அறிவுபூர்வமாக சிந்திக்க எப்படி தவறுறாங்க, பின்னால அது முற்றிய பிறகு அது நோயாக வளர்ந்த பிறகு அது தன்னை சார்ந்த குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதிக்கும் பொழுது அவர்கள் அதிலிருந்து வெளிவரணும்னு நினைத்தால் கூட வெளிவர முடியாத ஒரு நிலை. இதற்கெல்லாம் அடிப்படை என்ன? ஒரு உயிருக்கு நான் நிறைய ஒரு 1-2 மரண தருவாயில் இருக்கின்ற நபர்களை நான் சந்தித்திருக்கிறேன். என் தோழி கூட ஒரு கேன்சர்ல கடைசி நாட்கள்ல அவளோட பேச நேர்ந்தது. அப்ப அவளோட துடிப்பு என்னவாக இருந்தது என்றால் வாழ வேண்டும் என்ற துடிப்பு. நம் மரணம் நிச்சயிக்கப்படும் தருணத்திலே வாழ வேண்டும் என்று துடிக்கிறவர்களை பார்ப்பது எவ்வளவு கொடுமை. ஆனால் நம்ம அந்த ஆபத்தை கையிலே வாங்கிக் கொள்கிறோம். புகையிலை வழியாக செயற்கையாக ஒரு அந்த இன்பத்தை நுகர்வதற்காக அந்த பழக்கத்திற்கு முதலில் அடிமையாகிறோம். பின்னாளில் அது எப்படி நம்மை வந்து சிதைக்கிறது. சோ இதற்கு பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப இந்த நிகழ்வுல கலந்திருக்க இந்த 10 பேருக்கும் புகையிலை தவறு என்பது தெரியும். ஆனா புகையிலை தவறு என்று தெரியாத ஒரு பெரும் குழுவினர் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தான் கலைவேந்தன் ஐயா போன்றவர்கள் புலனக்குழுவோ இல்ல ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோ இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளோ நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த குழுவினர் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்ப புதுவையில இருக்கக்கூடிய பள்ளி சிறார்கள் இந்த பழக்கங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 6ஆம் 7ஆம் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் கையில எளிமையாக போதைப் பொருட்களும் இந்த படத்திலோ இல்ல ஹீரோவை பார்த்தோ இல்ல சமுதாயத்தில் யாரையோ பார்த்தோ இந்த நண்பர்கள் மூலமாகவோ இந்த பழக்கத்தை கை கொள்கிறார்கள். எனவே நாம டார்கெட் குரூப்னு யாரை எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல 4ஆம் 5ஆம் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், முக்கியமாக மாணவர்கள் மாணவிகளுக்கும் சொல்லலாம். இந்த 4ஆம் 5ஆம் 6ஆம் வகுப்பு பருவம் இருக்கிறது இல்லையா, அது வந்து பசுமரத்தாணி போல. ஏன்னா நான் அந்த ஏஜ்ல என்ன நினைச்சு பாக்குறேன், எப்போ எங்களுக்கு மாரல் வேல்யூஸ் புரிய ஆரம்பிச்சுது, எங்களுக்கு எப்போ ஆசிரியர்கள் சொன்ன நல்ல விஷயங்கள் மனதுக்குள்ள போக ஆரம்பிச்சதுன்னா முக்கியமா இந்த 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு. புதுவையிலே என்னுடைய தோழிகள் நிறைய பேர் பள்ளிகள்ல அரசு பள்ளிகள்ல பணியாற்றுறாங்க. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா 9th 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்றாங்க. அவங்க சொல்ற ஒரே ஒரு குறை, அடிப்படையில இருந்து குழந்தைகள் வரும்பொழுதே கரெக்ட் ஆயிடுறாங்க. குழந்தைகள் வந்து படிப்புல ஆர்வம் இல்லாம வராங்க, போதை பழக்கத்துக்கு ஆளாகி வராங்க, அவங்க பிரைமரி டீச்சர்ஸ் பக்கம் திரும்புறாங்க. எது எப்படியோ நம்ம அந்த கவனிக்க வேண்டிய அந்த ஏஜ் குரூப் இருக்காங்க இல்லையா, 4ஆம் 5ஆம் 6ஆம் வகுப்பு குழந்தைகள் என்றுதான் நான் சொல்வேன். அந்த வகுப்புல அதாவது நம்ம அரசாங்கத்தை நாடியோ, கலைவேந்தன் ஐயா போன்றவர்கள் அரசை நாடியோ இல்ல பள்ளிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சிஓஸ நாடியோ புதுவை காரைக்கால் பகுதிகள்ல நம்ம ஒரு பள்ளிக்கு ஒரு முறையாவது நம்ம விசிட் போய் அந்த குழந்தைகளுக்கு புகையிலை பற்றிய விழிப்புணர்வு, போதைப் பொருட்களால வரக்கூடிய விளைவுகள், ஆபத்துகளை பற்றியும் அந்த வயதினருக்கு நாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அவாவாக இந்த நிகழ்ச்சியில் நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா பள்ளி குழந்தைகளை நம்ம திருத்திட்டோம், பள்ளி குழந்தைகள் மனசுல நம்ம அதை விதைச்சிட்டோம் அப்படின்னா குடும்பம் சார்ந்தவர்களையும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஒரு 4ஆம் 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் தன் தந்தையிடம் அப்பா இது தப்பு, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த பெற்றோர்கள் ஓரளவுக்கு அதுக்கு செவிசாய்ப்பதற்கு, அட்லீஸ்ட் அந்த குழந்தைகள் எதிர் கண் முன் நின்று அதை செய்யாமல் இருப்பதற்காகவாது முயல்வார்கள். இந்த 4ஆம் 5ஆம் 6ஆம் வகுப்பு நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால், என்னோட தோழிகள் சொன்னது, அரசு பள்ளிகளிலே ஆசிரியர்களாக இருப்பவர்கள் சொன்னது, இந்த காலகட்டத்தில் தான் குழந்தைகள் அதிகமாக போதைப் பொருளுக்கும் புகையிலைக்கும் அடிமையாகிறார்கள்.
அவர்களுடைய அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய டீனேஜர்ஸை பார்த்து அவங்களுக்கு அந்த ஆசை வருது, மறைமுகமாக செய்கிறார்கள், பின்னால் அதுக்கு வந்து அவங்க அடிமையாயிடுறாங்க. வகுப்பறைக்குள்ளேயே போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டு தன்னிலை மறந்த குழந்தைகளாக, நிதானம் இழந்த குழந்தைகளாக வகுப்பறையிலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது மனது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. அதனால் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் விழிப்புணர்வு. அது எந்த குழந்தைகளுக்கு செய்யணும், எந்த ஏஜ் குரூப்பை நம்ம வந்து டார்கெட் குரூப்பா எடுத்து யாருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா இந்த மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம முதல்ல அவங்களுக்கு மனதுல பதிய வைக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் வந்து அழகாக அந்த ஓரறிவு ஈரறிவு உயிர்களை பத்தி சொல்லியிருப்பார். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே நாவோடு, அதே மாதிரி மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனநே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரேன்னு சொல்லியிருப்பார். சோ இந்த இலக்கணத்துல நமக்கு இந்த 6 அறிவு தெரியும். ஓரறிவு உயிர்கள் என்ன, தொடுதல், மரம், புல், பூண்டு, இதெல்லாம் நம்ம ஓரறிவு உயிர். ஈரறிவு உயிர்கள் நத்தை இது போன்ற இருக்கிறதுலாம் நம்ம ஈரறிவு உயிர் சொல்லுவோம். மூவறிவு உயிர்கள் தும்பி, இந்த நண்டு போன்றவைகளை மூவறிவு உயிர் சொல்லுவோம். 4 அறிவு உயிர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இந்த பூச்சிகள் இனத்தை சொல்லுவோம். 5 அறிவுன்னு சொல்லும்போது விலங்குகள், பறவை இனங்களை சொல்லுவோம். 6 அறிவுன்னு சொல்லும்போது மனித மனங்களை சொல்லுவோம், பகுத்தறிவை சொல்லுவோம். இந்த 6 அறிவு வரைக்கும் தான் நமக்கு தெரியும். இப்போ 7வது அறிவு ஒன்று தேவையாக இருக்கிறது. ஏன்னா 6வது அறிவு பகுத்தறிவு. யார்கிட்ட போய் கேட்டாலும் எது நல்லது எது கெட்டதுன்னு அட்வைஸ் எல்லாரும் பண்றாங்க. சமுதாயத்துல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ட செல்போன் பாக்குறது நல்லதாமான்னு கேட்டா பக்கமா வகுப்பு எடுக்கிறாங்க. கெட்டதுதான் மேடம், தப்புதான் மேடம், பார்க்க கூடாதுதான் மேடம், அடிக்ட் ஆயிட்டேன். சிகரெட் பிடிக்கிறவர்கிட்ட போய் நீங்க புகைப்பது தவறா இல்லையான்னு கேட்டீங்கன்னா புகைப்பது தவறுன்னு அவர் சொல்வாரு. ஆனா அது ஏன் தவறு, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அவருக்கு தெரியாது. நல்லது தெரியுது அவருக்கு. புகைப்பது தவறு என்று தெரிந்தே புகைக்கிறார்கள், பிடிப்பது தவறு என்று தெரிவிக்கிறார்கள். நமக்கு எந்த அறிவு தேவைப்படுகிறது? 7வது அறிவு, கண்ட்ரோல். இந்த நவீன யுகத்துல விதைக்கப்பட வேண்டிய தேவையாக இருக்கின்ற ஒரு 7ஆம் அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு. ஏன்னா நல்லது தீயது பிறந்த குழந்தைக்கே தெரியும் போல இருக்கு. 4வது பையனுக்கு தெரியுது, என்னோட 3rd ஸ்டாண்டர்ட் அவனுக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எது சொல்றான். ஆனா கட்டுப்பாடு யாருக்கும் இல்லை. அதே மாதிரி செல்போன்ல அடிக்ட் ஆன வயது முதியவர்கள் கூட காலையில் எழுந்த உடனே செல்போனை எடுத்துக்கொண்டு அமர்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்ப பகுத்தறிவு எல்லாருக்குமே வந்துச்சு, பகுத்தறிவு எல்லாருக்குமே இருக்குது. தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான அறிவு அந்த கட்டுப்பாடு. எப்படி நம்ம 2 வீலருக்கு கார் கல்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு பிரேக் தேவையா இருக்கு. எங்க எப்போ நிறுத்தணும், எந்த அளவுல நிறுத்தணும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு. இந்த சொசைட்டி யாருக்குமே தெரியுது அளவுக்கு மீறினால். ஆனா கண்ட்ரோல் யார்கிட்டயும் இல்ல. கண்ட்ரோல் இல்ல. கண்ணு கெடுது, மூளையை பாதிக்கும், உடலை பாதிக்கும், எல்லாமே தெரிந்து புகைக்கிறார்கள். புகையிலினுடைய அந்த பாதிப்பை அப்படின்னா கண்ட்ரோல் சொல்லி கொடுக்கணும். மருத்துவ உதவியோடையோ இல்ல அந்த நிபுணர் மனவியல் நிபுணர்கள் அவர்களுடைய உதவியோ ஒரு கண்ட்ரோல கட்டுப்பாடை நாம் விதிக்க வேண்டும். அதனால வரக்கூடிய விளைவுகளை நம்ம அவர்கள் சார்ந்த குடும்பமும் சமூகமும் எப்படி பாதிக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். அதே மாதிரி பெற்றோர்கள் ஒரு பால்ய வயது குழந்தை வீட்டுல வளருது அப்படின்னா தந்தையாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பழக்க வழக்கங்களை சப்போஸ் அடிக்ட் ஆயிருந்தா கூட அது குழந்தைகள் முன்னிலையில் செய்யாதவாறு, அதை இளைய சமுதாயத்தினர் முன்னிலையில் செய்யாதவாறு இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது ஆசிரியர்கள், நமக்கு என்ன, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. குழந்தைகளே நம்ம கண்காணித்துதான் அவங்களை எப்படி தன் சொந்த குழந்தையை நம்ம வளர்க்கிறோமோ அது மாதிரி தன்னுடைய மாணவர்கள் மீது ஆசிரியர்கள் அக்கறை எடுக்கணும். அடுத்து சமுதாயம். ஒரு திரைப்படம் எழும்பொழுது கூட மனசாட்சியோட இந்த காட்சியை வைப்பதனால ஏதாவது பாதிப்பு இருந்தா அவர்கள் அந்த காட்சியை தவிர்க்க தான் பார்க்கணும். இந்த சொசைட்டிக்கு எதெல்லாம் நல்லதோ அதை இப்ப எளிமையா கேக்குறாங்க, தயாரிப்பு கவர்மெண்ட் பார்க்கலாமே, அவங்கள கேட்டா இல்ல இதனால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சில பாதிப்புகள் நடக்கும், மறைமுகமாக இதெல்லாம் நடக்கும், அதனால சட்டப்பூர்வமாக இது தடுக்க வேண்டிய ஒன்றாக இருந்தாலும் சொசைட்டில இதுக்கு வந்து சில விதிவிலக்காக அந்த பழக்கங்களையும் அவங்களும் வந்து மேனுஃபேக்சரிங்ல அது விட்டுட்டு இருக்காங்க. சோ சொசைட்டியும் இது மேல வந்து இளம் தலைமுறை மீது அக்கறையோடு நடந்துக்கணும். சோ இப்படி எல்லாரும் ஒன்றிணைந்தால்தான் நம்ம இந்த புகையிலையை வந்து முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். ஒரு காலத்துல புகையிலை நேச்சர் வந்து மாஸ்டர், அது என்ன தருதோ அதை அப்படியே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பாதிப்பே கிடையாது. இயற்கை நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்திருக்கு. புகையிலை கூட எவ்வளவோ அரிய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அது ஆரம்ப காலத்துல இருந்து.
நிறைய மருத்துவ துறைக்கு பயன்படுது. அடுத்து கிரீன் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய துறைக்கு, பயோடெக்னாலஜி துறைக்கு பயன்படுகிறது. கேன்சர் போன்ற, HIV போன்ற நோய்களை தடுக்கக்கூடிய மருந்துகள் தயாரிக்க அது பயன்படுது. சோ நல்லதா நம்ம பயன்படுத்துற வரைக்கும், இயற்கை என்னவாக அதை கொடுத்ததோ அதுவரை நாம் பயன்படுத்தும் வரை சொசைட்டிக்கு, சமுதாயத்திற்கு அது கேடல்ல. அதை மற்றொரு பொருளாக மாற்றி அதை வேறு ஒரு போதைப் பொருளாகவோ நச்சு பொருட்கள் கலந்தோ அதை பயன்படுத்தும் பொழுது அது தற்காலிகமான ஒரு சுக அனுபவத்தை அது கொடுத்தாலும் கூட எதிர்காலத்திற்கு அந்த உயிரை அது சிதைக்கிறது. இன்னொரு கணக்கெடுப்புல அதை பயன்படுத்துபவர்களை காட்டிலும் அதை சுற்றி இருப்பவர்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதுல புகையிலையை நேரடியாக பயன்படுத்துபவரை காட்டிலும் சுற்றி இருக்கிற சமுதாயத்தினர், ஒரு தவறும் அறியாத குழந்தைகள், ஒரு தவறும் செய்யாத பெண்மணிகள், சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் இதனால எப்படி பாதிக்கிறாங்க அப்படின்றது. சோ இந்த வாய்ப்புல நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒன்றே ஒன்று, டார்கெட் குரூப் பள்ளி மாணவர்கள், 5ஆம் 6ஆம் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வை நாம் வகுப்பிலே கொடுக்கணும். அடுத்தது சமூகத்தினர் பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். இளைய தலைமுறையினருக்கு எதெல்லாம் நன்மையோ அதை அவர்கள் கண்களில் படுமாறு செய்ய வேண்டும். மற்றதெல்லாம் நாம் அவர்கள் தவிர்க்க பார்க்க வேண்டும். அந்த இளம் தலைமுறையினருடைய 7ஆம் அறிவான அந்த கட்டுப்பாட்டு அறிவை நாம் கொடுக்கணும் அப்படின்னா நாம அவங்க கண் முன்னாடி ஒரு நல்ல பெஸ்ட் உதாரணமாக வாழணும் என்று கூறி என்னுடைய இந்த சிற்றுரையை நான் நிறைவு செய்கிறேன். கலைவேந்தன் ஐயா அவர்களுக்கும் இந்த புலனக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு. புகையிலை தினத்தில் அன்று இணைய முயலவில்லை என்றாலும் இந்த புகையிலை இந்த சமுதாயத்தில இருந்து நம்ம எப்படி தூக்கி வெளியில எறியணும், அதற்கு மருத்துவர் ஐயா போன்றவர்கள் எப்படி பாடுபடுகிறார்கள். சமூக பொறுப்போட இருக்கணும். முக்கியமா 7வது அறிவு என்பது கட்டுப்பாட்டுக்கு உரிய அறிவு. எல்லாரும் அட்வைஸ் பண்ணிடுறாங்க, ஆனா நாம எப்படி இருக்கணும், இந்த இளம் தலைமுறை எப்படி இருக்கணும், விதைகளை எங்கே விதைக்கணும் அப்படின்னு அழகா எடுத்துக்கிட்ட அந்த தலைப்பை மிகச்சிறப்பாக உரையாற்றினீர்கள். இதை புகையிலை எதிர்ப்பு தினத்திலேயே கொடுத்திருக்கணும். உங்க இணையம் சரியாக இணைய இயலவில்லை என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். மிக்க நன்றி அம்மா, மிகச்சிறப்பான உரை. நன்றி. எங்களுடைய இணைந்து கூறியமைக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அம்மா. மிக்க மகிழ்ச்சி பவானி, ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு உரை. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் தன்னைக்கு உங்களுடைய அந்த உரை கிடைக்கல, பட் ஒரு கவிதை அது நீங்க இணைய முடியலன்றதுக்காக கூப்பிட்டேன். பட் உண்மையாலுமே நீங்க அன்னைக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாவே இந்த உரை பரவாயில்ல, வெரி குட். எனிவே ரெக்கார்டட் வெர்ஷன், அதனால அது எப்படியா இருந்தாலும் அது கிளவுட்ல இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பா நீங்க சொன்னீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 மாணவர்கள்ட்ட நம்ம சந்திச்சிருக்கோம். நீங்க சொன்ன அந்த குரூப்ல ஓவராலா ஒரு 1 lakh மாணவர்களை நம்ம சந்திச்சிட்டோம். ஏன்னா இந்த சமுதாய நம்மளுடைய இயக்கம் ஆரம்பிச்சு ஏறக்குறைய 10 ஆண்டுகளை நம்ம நெருங்கோம். கல்லூரியில ஏறக்குறைய எல்லா புதுவை கடலூர் ஏரியாவில எல்லா பள்ளி கல்லூரிகளையுமே ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நீங்க சொன்ன அந்த அடிப்படை தான் பள்ளியின் இறுதி வகுப்பு மற்றும் அந்த கல்லூரியின் தொடக்க காலங்கள். அதுதான் அந்த பியர் பிரஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நேரத்துல தான் அந்த குழந்தைகள், குறிப்பா அந்த நட்பின் காரணமாக, நான் கூட பல நிகழ்ச்சிகளை சொல்லுவேன், திருக்குறள்ல 5 அதிகாரங்கள் எல்லாத்துக்கும் ஒருவர் தகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. நண்பர் தவறு செய்யும் போது போய் தண்டிக்கணும், கேட்கணும். நண்பர்களோட தவறு செய்யும் போது தட்டி கேட்கணும். 2வது நட்புக்காகவே 5 அதிகாரம் வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த நட்பு தான் ரொம்ப முக்கியம். நட்பு, நட்பாராய்தல், கூடா நட்பு, தீ நட்பு, பழமைன்னு சொல்லிட்டு. சோ அந்த நட்பின் காரணமாகத்தான் பெரும்பாலும் இந்த பழக்கத்துல நிறைய பேர் சிக்கிறாங்கன்றதுனாலதான் ரொம்ப அழுத்தமா நம்ம அந்த பள்ளியின் இறுதி வகுப்புல நம்ம செய்யறோம். அதுதான் நீங்களும் சொல்லியிருந்தீங்க. சோ அதை நம்ம முயற்சி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம். பட் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காலம் என்பதை பள்ளிகளே திறக்கப்படலைன்றதுனால சற்று தீவு. பட் அதையும் நம்ம ஈடுகட்டுகின்ற வகையில நம்மளுடைய இணையத்தின் மூலமா பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ மீண்டும் இந்த இயல்பு நிலைமை திரும்பும் போது கண்டிப்பா அந்த பணிகளும் தொடரும். ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய ஒன்று கூடலப்போ எப்போதுமே ஒரு விருந்தினர்களை நாங்க கூப்பிடுவோம். பட் இன்னைக்கு அந்த குழந்தைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில அவங்களை முன்னாடி கூப்பிட்டா கூட அதுவரை பொறுமையாக காத்திருந்து நீங்க சொன்னீங்க. உங்ககிட்ட ஒரு நல்ல பண்பையும் நான் பார்த்தேன். அதை இந்த நேரத்துல நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு நேரத்தை நிரூபிக்கிறது உங்களை சீக்கிரம் கூப்பிடணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் வாய்ப்பு தரல. இருந்தாலும் அந்த குழந்தை ரொம்ப அருமையா பேசினா, ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பீச். நான் மிஸ் பண்ணிருப்பேன் இன்னைக்கு வரலனா. ரொம்ப அருமையா குழந்தை பேசினா. ஆமா, ஆனா நிறைய பேர் அதை மிஸ் பண்றாங்க. பொதுவாவே நல்ல விஷயங்களை நம்மளுடைய மனிதர்கள், நம்மளுடைய ஆட்கள், குறிப்பாக நம் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய மிஸ் பண்றாங்க. அப்படி நம்ம மிஸ் பண்ண மிகப்பெரிய விஷயம் தான் தமிழே. அந்த தமிழை கொண்டு போகணுன்றதுக்காக தான் நம்மளுடைய அமைப்பும் அகில உலக தமிழ் நண்பர்கள் சமூக இயக்கம்
இருக்கும், அதை நோக்கிதான் பயணம் பண்ணுது. அப்படி பாத்தீங்கன்னா பொதுவாவே தீய விஷயங்கள் ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ற அளவுக்கோ, தீய விஷயங்கள் ஒருத்தவங்களுக்கு போய் சேர்ற அளவுக்கோ, நல்ல விஷயங்கள் அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டுது. ஆனால் நல்ல விஷயங்கள் மெதுவா போனாலும் அது லாங் லாஸ்டிங் சொல்லுவோம், நீடித்து நிற்கும். அந்த அடிப்படையில எங்களுடைய குழு உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக இளம் வாசரையை சேர்ந்தவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் அவங்களுக்கு ஒரு சின்ன முன்னோட்டமா அதை நம்ம அழைச்சோம். பட் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் இது ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. நீங்க தானாக முன் வந்து பாராட்டிய அந்த செயலுக்காக நான் உண்மையில தலை வணங்குகிறேன். அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த அன்புள்ள உங்களை, அதாவது புகையிலை எதிர்ப்புக்காக உங்களை இங்க அழைச்சிருந்தா கூட இந்த பண்பை நம்ம வந்து கத்துக்க வேண்டியது மிக முக்கியம். இது வந்து நான் யாரையும் குறை சொல்ல